ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரீமேக் படங்களை பற்றி அலசல்கள் காணொலியில தமிழ்ல இருந்து கன்னடத்துல ரீமேக் பண்ண 2 படங்களை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். 1985 தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்களும் இணைந்து நடித்து வெளியான நான் சிகப்பு மனிதன். இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 1985 வெளியான இந்த படம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 கூட நான் சிகப்பு மனிதன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு இந்த படம் மக்கள் மனசுல இன்னமும் ஆழமா பதிஞ்சுதான் இருக்கு. இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் கதாநாயகன் ப்ரொஃபஸரா இருப்பார். அவருக்கு அம்மா தங்கச்சி அப்படின்னு, அதே மாதிரி காதலி, அமைதியாக தான் வேலை உண்டு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதர். இவருடைய ஃப்ரெண்டோட குடியிருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா பார் வச்சு நடத்துகிறாங்க. அதே மாதிரி பிராஸ்கியூட் இதெல்லாம் இவருக்கு பொறுத்துட்டு இருக்க முடியல. அதனால் இவர் தட்டி கேட்கணும், கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் இவருடைய ஃப்ரெண்டு இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா நாளைக்கே நான் வீடு காலி பண்ணிட்டா கூட பாரு எல்லாத்தையும் இங்கேயே ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நிலகரவியை சொல்லுவார். இதை இவர் ஏற்றுக்க மாட்டார். அதாவது இந்த பார் வச்சு நடத்துறதுனால எல்லாருக்குமே தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா சட்டத்து வழியிலேயே போகிறாங்க. சட்டப்படி இவங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்து வழியிலேயே போகிறாங்க. போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வரும்போது போலீஸ் விசாரணை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாரும் அங்கே இருக்காது, அங்கே இருக்கிற லேடிஸும் இங்கே இருக்க மாட்டாங்க. அப்படியே மாறி இருக்கும். ஹரேராம் ஹரகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாமியாருங்களாம் சாமி கும்பிட்டுருக்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதை அப்படியே மாற்றிட்டாங்க சார், இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே சார், ஓச்சி மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. சார் இங்கே அப்படியே மாற்றிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் இந்த படத்தில் சொல்லுவார். இந்த படத்தோட கதாநாயகன் விஜய். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பாரு எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மெயின் லீடர் அன்புராஜ் வில்லன் ரொம்ப அமைதியாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் எல்லா படத்துலையும் சில படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் ரொம்ப கத்தி பேசுகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க, சில படத்தில் அமைதியாக பேசுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த படத்துலையும் அமைதியாக தான் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் சத்யராஜ் இந்த படத்தில் வில்லன். பொதுவாக பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் சத்யராஜ் அவர்கள் தான் வில்லனாக நடிச்சிருப்பார். நிறைய திரைப்படங்கள்ல ரொம்ப ஒரு அமைதியான வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார். அமைதியாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய ஆளுங்கெல்லாம் அவர் பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப வயலன்ஸாக தான் இருக்கும் இந்த படத்தில். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவருடைய ஃப்ரெண்டு நிலகரவியோட தங்கச்சியும் கொண்டுடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் விஜயாவோட அவருடைய தங்கச்சியை பாலியல் வன்கொடுமை பண்ணி இவருடைய அம்மாவை கூட இந்த படத்தில் கொள்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருந்தாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதாநாயகன் எங்கே அநியாயம் நடந்தாலும் யாராவது லேடிஸ் கதர்னாவே அவர் தங்கச்சி அவங்க கண்ணு முன்னாடி கதர்னது தான். அவர் தங்கச்சி பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது கதர்ன சத்தம் தான் அவர் காதில் கேட்கும். அதனால் என்ன தெரியுமா பண்ணுறாரு, துப்பாக்கி எடுக்கிறாரு. யாரெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்களோ, கொலை கற்பழிப்பு பண்ணுறாங்களோ எல்லாரையும் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுப்பார். இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வைலன்ஸாக தான் இருக்கும். வெறும் துப்பாக்கி சுடுற சத்தம் மட்டும்தான் இந்த படத்தில் கேட்கும். கதாநாயகன் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறாரு. அதே மாதிரி அநியாயம் நாட்டில் தலைவிரிச்சு ஆடும்போது கடவுளை அவதாரம் எடுப்பார். அந்த மாதிரி அவதாரம் எடுத்த ஒரு ராபின் வுட் அப்படின்னு மக்கள்லாம் பேர் வைக்கிறாங்க இவருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி கதையை தான் அவர் திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டே இருப்பார். அவருடைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க அப்பா அம்மாவை கொண்டவனை பழி வாங்குற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பார். இல்லை அவருடைய தங்கச்சியை கொண்டவங்களை பழி வாங்குற மாதிரி தான்
அந்த படத்தோட கதையை வச்சுருப்பார். இந்த படத்துலேயும் அவங்களுடைய தங்கச்சியோட சாவுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ இந்த படத்தில் துப்பாக்கியால் எல்லாரையும் வந்து இவர் ஷூட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை இயக்குனரும் நடிகருமான எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் வச்சிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1985 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து இவரோட கதை கிடையாது. இந்த படம் வந்து இந்தி படத்துலேருந்து ரீமேக் பண்ண ஒரு திரைப்படம் தான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் எடுத்தாங்க. தெலுங்கில் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட கேரக்டரை சுமன் அவர்கள் பண்ணார். கே. பாக்யராஜ் அவர்களோட கேரக்டரை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணார். இந்த படத்தை 1985 வெளியான இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரீச்சான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரீச்சான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படத்தை வந்து ரீமாஸ்டர் வெர்ஷனில் மறுபடியும் வந்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி பண்ணி திரையரங்குகளில் மறுபடியும் ரிலீஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த படம் வந்து தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெறறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துலேயும் இயக்குனரும் நடிகருமான எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்களும் ஒரு கௌரவ வேடத்தில் நடிச்சிருப்பார். நீங்கள் தான் ராபின்ஹுட்னு எனக்கு தெரியும், உங்களை மாதிரி ஆள் தான் வந்து இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற மாதிரி தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை காப்பாற்றுற மாதிரி தான் ஒரு சீன் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர்களை எல்லாரையுமே இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் இந்த படத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் அவர் நடிக்க வச்சிருப்பார். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்தியிலேருந்து தான் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க. அதே மாதிரி தெலுங்குலேயும் இந்த படத்தை வந்து எடுத்தாங்க. இந்த படம் வந்து தமிழில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2000 வருடத்தில் ரீமேக் பண்ணாங்க. இது சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவரை பற்றி சொன்னோன்னா, அதாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான கம்பீரமான போலீஸ் அதிகாரி திரைப்படம் என்றாலே கேப்டனோட திரைப்படம் தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இவரு வந்து கம்பீரமான வசனத்துக்கு பேர் போனவர். அதாவது இவருடைய பேசுகிற வசனம், இவருடைய போலீஸ் அதிகாரியாக நடித்த திரைப்படம்லாம் வந்து வசனத்தாலேயே வந்து மிரட்டுவார். இவருடைய எஸ்பெஷல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு தீவிர வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ரசிகர். இவர் நடிகர் திலகம் அவர்களோட தீவிரமான ரசிகர் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, நடிகர் திலகம் அவர்கள் யூஸ் பண்ண பாதர் அச்சகத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேட்டு வாங்கி இவருடைய வீட்டில் வந்து பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்காரு. அந்த மாதிரி நடிகர் திலகம் அவரோட ஒரு தீவிரமான ரசிகர் இவர். அதே மாதிரி இவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடிப்பை வந்து முகத்தில் அப்படியே கொண்டு வருவார். இவருடைய எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே வரும். என்ன கேட்டிங்கன்னா இவருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவருடைய படங்கள்லாம் வந்து அனல் தெரிக்கும் வசனங்களில். போலீஸ் ஸ்டோரி, அக்னி IPS, AK-47, போலீஸ் அதிகாரி திரைப்படம் என்றாலே பார்த்தீங்கன்னா ராஜசேகர் அவர்களுக்கு பிறகு இவரோட திரைப்படங்கள் தான் ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருந்திருக்கும். வசனம்லாம் அந்த லெவலுக்கு அனல் தெரிக்கும் இவர் படத்தில். அந்த மாதிரி தான் இவருடைய நடிப்பு இருக்கும். இவருடைய நடிப்பை பற்றி சொல்லணுன்னா வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். 2000 வருடத்தில் இந்த படத்தை கன்னடத்தில் வந்து ரீமேக் பண்ணாங்க. மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னடத்துலேயும் இந்த படம் வந்து மகாத்மா தான் பேர் வச்சாங்க. தமிழ்லேயும் இந்த படத்தை மொழி மாற்றம் பண்ணி மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதே மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்த மாதிரி இந்த படத்தில் இவர் வந்து லாங் கோட்டு போட்டுன்னு வருவார். தாடி வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமாக இருப்பார். இந்த படத்தில் அண்ணா தேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்திலேருந்து தமிழில் ரீமேக் பண்ணாங்க. அதே மாதிரி தெலுங்கு, அதற்கு பிறகு கன்னடத்தில் இந்த படத்தை 2000 வருடத்தில் ரீமேக் பண்ணாங்க. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி மலையாளத்தில் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை யார் நடித்தா அப்படிங்கிறத பற்றி
உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சாய்குமார் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் அவர் ரொம்ப பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பார். சாய்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாவே வந்து அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடிக்கிற ஒரு நடிகர். எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் தான் பண்ணியிருக்காங்க. பாக்யராஜாவோட கதாபாத்திரத்துக்கு பதில் ரவிச்சந்திரன் அவர்களும் ஸ்ருதி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த படத்தை வந்து எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை, அப்படியே தான் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ மகாத்மான்னு நீங்கள் போயிட்டு இணையதளத்தில் டைப் பண்ணிங்கன்னா கூட சாய்குமார் அவர்களது வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான படம் தான் இந்த படம். ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படத்தை ஃபஸ்ட் டைம் வந்து 2000 வருடத்தில் பார்த்தீங்கன்னா சாய்குமார் அவர்கள் கன்னடத்தில் வந்து ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஓன் திரைப்படம் தான். ரீமேக் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு திரைப்படத்துலையும் நடிக்கலை. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட படத்தில் தான் அவர் நடிச்சிருக்காரு. வில்லன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கன்னட படத்துக்கு ஏற்ற மாதிரி வில்லன்கள் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்காம தான் இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஷூட் பண்ணுறது பழி வாங்கிறதுலாம் எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. சில மாற்றங்களை இந்த படத்தில் ஆனால் பண்ணியிருக்காங்க. கன்னடத்துலேயும் சரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒன்றும் அந்த லெவலுக்கு வரவேற்பு வரல. ஏன்னா வந்து அண்ணா திரையரங்குகளில் மட்டும்தான் இந்த படத்தை வந்து தமிழில் மொழி மாற்றம் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் கன்னடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன்னா சாய்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் திரைப்படம் அங்கே கன்னடத்தில் நடித்தாவே அந்த படம் வந்து தெலுங்குலேயே வந்து அப்படியே வந்து மொழி மாற்றம் பண்ணுவாங்க. மிகப்பெரிய அளவுக்கு தான் எல்லா திரைப்படங்களும் ஒரு ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான ஒரு திரைப்படம் தான். அதே மாதிரி இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னட படத்தில் இந்த படத்தை எச் வாசு அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா தலைவர் நடித்த நான் சிகப்பு மனிதன் படத்தை முதல் முறையாக நடிகர் சாய்குமார் அவர்கள் ரீமேக் பண்ணி கன்னடத்தில் இந்த படத்தை அவர் நடித்தார். அவருடைய மாநில தான் இந்த படத்தில் நடித்தார். இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் வரவேற்பு பெற்று இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா சாய்குமாரோட நடிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நண்பர்கள் எல்லாரும் பதிவு பண்ணுங்க. இப்போது தமிழ் அண்ட் கன்னட திரைப்படங்களை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.